ரைட். குட் ஈவினிங். வெயிட் பண்ணு, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். ரைட்டா? ரைட். ரைட், இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? கொசைன் ரூல். கொசைன் ரூல் இன்னைக்கு ஏ லெவலுக்கான ஒரு யூனிட். அதனால இந்த ஓலோலாக்கள் லைவ் பார்க்குறவங்க இருப்பீங்களா? ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். இன்னைக்கு வேற ஒரு பர்பஸ்க்காக கிளாஸ் நடக்குது. கொஞ்சம் பேர் ரிக்வெஸ்ட் பண்ணனால ஏ லெவலில் ஒரு யூனிட் பேசிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ஏ லெவல் மேக்ஸ் ஐடியா இருந்தால் டைம் இருந்தால் பாருங்க, கம்பல்சரி இல்லை, வேணும்னா பாருங்க, இல்லாட்டி யூ கேன் கோ. ரைட்டா? ரைட். இப்போ கொசைன் ரூலுக்கு முதல் சைன் ரூல் ஏற்கனவே படிச்சிருப்போம். ரைட்டா? சைன் ரூல் படிக்காதவங்க இருப்பீங்களா? இருந்தால் 07612187227 இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு சைன் ரூலுக்கான ரெக்கார்டிங்ஸ் ஃப்ரீயாக சென்ட் பண்ணி வைக்கப்படும். இந்த நம்பருக்கு சைன் ரூல்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ரைட்டா? ரைட். இப்போ கொசைன் ரூலை நிறுவுறதுக்கு முன்னுக்க கொசைன் ரூலில் வர ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கொசைன் ரூலில் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ் ஏ சமனா இருக்காரு பீட வர்க்கம் சக சீட வர்க்கம் சய ஏட வர்க்கம் கீழே 2bc. விளங்குதா? அதாவது இங்க கேபிட்டல் ஏக்கான கொஸ் பெருமானம் கேட்டா சிம்பிள் ஏ மைனஸ் சிம்பிள் ஏட வர்க்கம் மைனஸ் ஆகி பேலன்ஸ் இருக்க 2 பேர்டையும் சிம்பிள் லெட்டர்ஸ் வர்க்கிக்கப்பட்டு கூட்டுப்படும். கீழே பிரிப்படுறால அந்த ஏ வர மாட்டாரு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கொஸ் பிக்கு என்னவா இருக்கும்? இப்போ கொஸ் பிக்கு வரும் என்ன? a squared plus c squared minus b squared over 2ac. இதே மாதிரி கொஸ் சிக்கு என்ன வரும்? a squared plus b squared minus c squared over 2ab. ரைட்டா? இதுதான் கொசைன் ரூலோட ஈக்குவேஷன்ஸ். ரைட்டா? ரைட். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நோட் பண்ணுவோம். ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம் குயிக்காக. இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட்டா? அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு முக்கோணி தேவை. முதல் விஷயம், இந்த கொசைன் ரூல் சைன் ரூல்லாம் எப்படியாப்பட்ட முக்கோணிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். செங்கோண முக்கோணியாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் எனக்கு இதை நிறுவனம்னா சரியா ஒழுங்கான முறையில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கோணி தேவை. வழக்கமான முறையில் குறிப்பிடப்பட்டது. வழக்கமான முறையில் குறிப்பிடப்பட்ட முக்கோணியை எப்படி குறிக்கிறது? எப்படின்னாடா, இப்போ நம்ம நார்மலா முதல்ல எப்படி குறிச்சிருப்போம்? ஏபிசின்னு இதுக்கு முதல் வரைக்கும் ஏபிசி இப்படி தானே குறிச்சிருப்போம். அதே விஷயம் தான், கோணத்தை அந்த லெட்டரால குறிக்கணும். இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி கோணம், இது கேபிட்டல் சி கோணம். அடுத்து பக்க நீளங்களை குறிக்கிறது. பக்க நீளங்களை சிம்பிளா எப்படி குறிக்கிறது? பிக்கு எதிராக இருக்க பக்கம் சிம்பிள் பி, சிக்கு எதிராக இருக்க பக்கம் சிம்பிள் சி, ஏக்கு எதிராக இருக்க பக்கம் சிம்பிள் ஏ. ரைட்டா? சின்ன விஷயம் ஒண்ணு. இப்ப அடுத்த விஷயம் இந்த நடுவில் இருக்க ஏரோஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ரைட்டா? யாரும் 2xல எதுவும் போட்டு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே 2xல தான் போகும் கிளாஸ். ரைட்டா? ஏற்கனவே 2xல தான் போகும். நீங்கள் 2xல போட்டால் 4x ஆகிடும். இப்போ இது கொசைன் ரூல்னு தெரியுது தானே? இது கொசைன் ரூல் தானே படிக்க வந்திருக்கீங்க. இப்போ கொசைன் ரூல் எனக்கு தேவைன்னா எனக்கு கட்டாயம் திரிகோண கணித விகிதங்களை யூஸ் பண்ண வேண்டி வரும். ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ண வேண்டி வரும் இங்கே. அப்போ எனக்கு ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்தா அதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு கட்டாயம் யார் தேவை? செங்கோண முக்கோணி தேவை. அப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணியை கிரியேட் பண்ணுறேன். ஏல இருந்து ஒரு செங்குத்து ஒன்று அடிக்கிறேன். யாருக்கு? இந்த பிசிங்கிற கோடுக்கு. அந்த செங்குத்து இந்த பிசியை சந்திக்கிற புள்ளி டி. அதாவது கொசைன் ரூலை நிறுவக்குள்ள முதல் விஷயம், இந்த ஏடிங்கிற கோடு பெர்பெண்டிகுலர் செங்குத்தா இருக்கும் யாருக்கு? பிசிக்கு. வரையணும். இப்படி ஒன்று வரையணும். சரியா? ரைட். அடுத்து அதுக்கடுத்து
பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம் ஒரு இடத்துல. சரியா? பைதகரஸ் தேற்றத்தை எங்க யூஸ் பண்ணலாம்? 2 செங்கோண முக்கோணம் இருக்கு. இது செங்குத்தா சந்திக்கிறப்ப இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். அப்ப இப்ப 2 இடம் இருக்கு. சரியா? இப்ப 2 இடத்துல நான் எந்த முக்கோணிக்கு வேணாலும் பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். சரியா? நான் இங்க இந்த பி இந்த 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 முக்கோணிக்கு பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போறேன். யாருக்கு? இந்த ஏடிசிங்கிற முக்கோணிக்கு. முக்கோணி ஏடிசிக்கு. ஏடிசி இந்த முக்கோணிக்கு நான் பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்றேன். இந்த முக்கோணிக்கு நான் பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணினால் ரைட்டா, b வர்க்கம் b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ac வர்க்கம், சாரி இது bc வர்க்கம், bc வர்க்கம் சக ad வர்க்கம், ad வர்க்கம். ரைட். இப்ப டிசிக்கும் ஏடிக்கும் நீளத்தை தனித்தனியா காணுவோம். டிசிக்கும் ஏடிக்கும் நீளத்தை தனித்தனியா காணுவோம் முதல். அப்ப டிசிக்கும் ஏடிக்கும் நீளத்தை தனித்தனியா நான் இந்த பக்கம் காண்றேன். இப்ப டிசி எனக்கு டிசி பதிலா போடலாமா இல்லையா? இந்த ஏல இருந்து இந்த பிடியை கழிக்கிறதுக்கு சமனா இருக்குங்க. அப்ப ஏ மைனஸ் பிடி சமன் யாரு? டிசி. இப்ப ஏ மைனஸ் இந்த பிடிக்கு பதிலா எனக்கு போடலாமா இல்லையா? சி கொஸ் பின்னு என் கோணத்தோட பிரிச்சா கொஸ். அப்ப இந்த பக்க நீளம் சி, கோணத்தோட பிரிச்சா சி கொஸ் பி. சி கொஸ் பி இவர் தான் யாரு? நம்ம தேடிக்கிட்டு இருந்த டிசி கண்டுபிடிக்கப்பட்டார். அடுத்து ஏடி இவரை இந்த முக்கோணிக்கு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த முக்கோணியை நான் யூஸ் பண்ணி இவர்த்து நீளத்தை காண்றேன். இவரு சி கொஸ் பியா இருந்தா இவர் இப்படி பிரிச்சா அவர் சி சைன் பியா இருப்பாரு. அவர் இந்த நீளத்துக்கு சமனா இருப்பாரு. ரைட்டா? அப்ப ஏடி சமன் சி சைன் பி. இப்ப ஏடியை கண்டுபிடிச்சாச்சு, டிசியை கண்டுபிடிச்சாச்சு. அங்க போயிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ரைட்டா? அப்ப பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு டிசியோட வர்க்கம், அதாவது ஏ சி கொஸ் பியோட வர்க்கம் சக ஏடிக்கு பதிலா சி சைன் பி இவரோட வர்க்கம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? பி வர்க்கம் சமன் இவரை விரிச்சு எழுதணும். அப்ப ஏ வர்க்கம் சய 2 சி கொஸ் பி சக சி வர்க்கம் கொஸ் வர்க்கம் பி. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க யாரா? சின்னாக்கல்ல அளவு. அடுத்து இவர் சி சைன் பி. இப்ப இவர் சி சைன் பியோட வர்க்கம். அப்ப சி வர்க்கம் சைன் வர்க்கம் பி. ரைட். இப்ப பி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சய 2 ஏசி கொஸ் பி சக இந்த 2 பேர்ல இருந்தும் சி வர்க்கத்தை பொதுவா எடுத்தா உள்ளுக்குள்ள பேலன்ஸ் ஆகுவாங்க யாரு? கொஸ் வர்க்கம் பி பிளஸ் சைன் வர்க்கம் பி. அப்ப அவர் 1 கொஸ் வர்க்கம் பி பிளஸ் சைன் வர்க்கம் பி 1 கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா 1. அப்ப அதை நான் போட தேவையில்லை. அப்ப பி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சக சி வர்க்கம் சய 2 ஏசி கொஸ் பி. ரைட்டா? இப்ப இந்த சய 2 ஏசி கொஸ் பியா அந்த சைட் கொண்டு போறேன். அப்ப சக 2 ஏசி கொஸ் பி இவர் யாருக்கு சமனா இருப்பாரு? ஏ வர்க்கம் சக சி வர்க்கம், இந்த பி வர்க்கத்தை இந்த பக்கம் கொண்டு வந்தா சய பி வர்க்கம். இப்ப எனக்கு தேவை கொஸ் பி. இப்ப கொஸ் பி சமன் ரைட். நான் சொல்யூஷனை இங்கே எழுதுறேன். சொல்யூஷன் ஃபைனல் சொல்யூஷன். அப்ப கொஸ் பி சமன்
cos b சமன் a வர்க்கம் சக c வர்க்கம் சய b வர்க்கம் பிரிக்கணும் யாரால 2ac அலைய அந்த சைடு பெருக்கப்பட்டா இந்த சைடு வந்து பிரிப்படுவார் ரைட்டா இந்த வந்துச்சு ப்ரூஃப் இப்போ பாருங்க கொஸ் பியை கேட்டிருக்காங்க அப்போ பி தவிர்ந்த மற்ற 2 பேருக்கு வர்க்கத்தை எல்லாம் கூட்டணும் பியை கழிக்கணும் கீழே பி வரமாட்டாரு சின்ன விஷயம் ரைட்டா ரைட் நோட் பண்ணுங்க பார்ப்போம் குயிக்கா இதே மாதிரி இந்த முக்கோணியை எடுத்து செஞ்சீங்கன்னா வரும் அப்போ அதாவது என்ன விஷயம்னா முதல் செங்குத்த கீரியாச்சு அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு பைதகரஸ் தேற்றத்தை எடுக்க போறீங்கன்னா நீங்க மற்ற முக்கோணி சார்புல இதுகளுக்கு நீளங்களை கண்டுபிடிங்க இதுதான் ட்ரிக் முதல் ட்ரிக் மற்ற முக்கோணி சார்புல இந்த முக்கோணிக்கு பக்க நீளங்களை கண்டுபிடிக்கணும் சாரி ரைட் அப்ப கொசைன் ரூல் முடியுது இதோட ரைட் அடுத்து சின்ன ஒரு கொஸ்டினோட கிளாஸை முடிப்போம் சரியா வகையீடு தான் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் வரும் ரைட் இந்த வகையீடு கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும் y is equal to root of x அதுக்குள்ள இன்னொரு root of x சாரி plus root of x plus root of x இதே மாதிரி முடிவில் வரைக்கும் போகலாம் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா dy over dx யாரு இதுதான் கேள்வி வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் நம்ம கேள்வியை ட்ரை பண்ணுவோம் என்ன விஷயம்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா இவர் y ஆனா இவரும் y தான் நான் பிளாக் கலர் மார்க்கர் ரவுண்ட் பண்றேனே இவரும் y தான் ஏன் அவரும் root of x plus infinity வரைக்கும் போறாரு அப்ப எனக்கு எழுதாமா இல்லையா y is equal to root of x plus y இப்ப நான் ஈஸிக்கு என்ன செய்யறேன் ரெண்டு பக்கத்தையும் வரைக்கும் சொல்றேன் இப்ப y squared is equal to x plus y இப்ப எல்லாரையும் x குறித்து வகையிடணும் அதுக்கு முத நான் இவரை y குறித்து வகையிட்டுக்கிறேன் ரைட்டா அப்ப இவரை y குறித்து வகையிட்டா 2y இன்டூ x குறித்து வகையிட்டா dy over dx இதெல்லாம் எப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசிக்ஸ் ஈக்குவல் டு இவரை x குறித்து வகையிட்டா ஒன்று x குறித்து வகையிட்டா ஒன்று yx குறித்து வகையிட்டா dy over dx ரைட்டா ரைட் இப்போ இந்த dy over dx நான் அந்த சைட் கொண்டு போறேன் அப்ப 2y into dy over dx minus dy over dx is equal to 1 இது ரெண்டுல இருந்து இப்போ என்ன செய்யலாம் dy over dx பொதுவா எடுக்கலாம் dy over dx பொதுவா எடுத்தா 2y minus 1 isn't it? Yes is equal to 1 இப்போ எனக்கு தேவை dy over dx யார் 1 over 2y minus 1 தேவையா இருந்தா நம்ம y யாரை எடுத்தோமோ அவரை கொண்டு வந்து பிரதிட்டு விடலாம் அப்போ ஒன்றின் கீழ் 2 தர ரூட்டுக்குள்ள x plus root of x plus முடிவில் வரைக்கும் போகுது -1 இதுதான் ஆன்சர் ரைட்டா ரைட் அப்ப கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் இதோட பாய் ஹேவ் அ நைஸ் டே